தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய முடிவு. நாடு கடத்தப்பட்ட சமித்புர சத்துவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை. தனியார் துறை ஊழியர்களுக்கான தொடர்ந்து பரவச்சீட்டு வெளியான தகவல். அதிகாலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் பலியான 5 விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். உளவியந்திரத்தில் சிக்கிய சிறுவன் உயிரிழப்பு. வாகனங்கள் உதிரொலிகள் திருட சம்பவங்கள் அதிகரிப்பு, போலீசார் எச்சரிக்கை. எரிபொருள் விலை உயர்வால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் பாதிப்பு. எல்னினோ வறட்சி அச்சுறுத்தல், நீர் விநியோகத்தில் புதிய நடவடிக்கை. கொழும்பில் பெருந்தொகை தங்கம் பணம் கொள்ளை, ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபட்ட இளைஞன். தொடர்வென விரிவான செய்திகள். தேசிய பாடசாலைகளில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்களையும் அடுத்த ஆண்டு முதல் இடமாற்றம் செய்ய கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு தேசிய பாடசாலைகளில் 9 ஆண்டுகள் பணியாற்றிய ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மாகாண அளவில் இடமாற்ற சபைகளை கூட்டி இந்த ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்படவுள்ளனர். அடுத்த ஆண்டு இடமாற்றம் செய்யப்படவுள்ள ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்களை கோரியுள்ள கல்வி அமைச்சு அதற்கான நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ளது. இதற்கிடையில் தங்களது இடமாற்றங்களை ரத்து செய்யுமாறு பொதுச்சேவை ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்த ஆசிரியர்களுக்கு இன்னும் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. எனவே ஆசிரியர்கள் அடுத்த ஆண்டுக்கான இடமாற்றங்களுக்கு விண்ணப்பிக்கவில்லை. இடமாற்ற சபையிடம் அவர்கள் செய்த மேன்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டதால் அவர்கள் பொதுச்சேவை ஆணையத்திடம் மேன்முறையீடு செய்துள்ளனர். இடமாற்ற சபையிடம் செய்த மேன்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்ட பிறகு அதே பாடசாலையில் தொடர்ந்து பணியாற்றும் நோக்கத்தில் அந்த ஆசிரியர்கள் பொதுச்சேவை ஆணையத்திடம் மேன்முறையீடு செய்துள்ளனர் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கூறுகின்றார். இதேவேளை மேன்முறையீடுகள் மீதான முடிவுகள் எவ்வளவு தாமதமாகின்றனவோ அந்த ஆசிரியர்கள் தங்களது இலக்குகளை அடைவது அவ்வளவு எளிதாகிவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஓமானிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சமித்புர சத்து என்ற திமுத்து சதுரங்க தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் உள்ளார். இந்த நிலையில் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பல புதிய தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். நேற்று வெள்ளமிட்டிய சேதவத்தை பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 28 வயதுடைய சந்தேக நபரான சமித்புர சத்து இலங்கையிலிருந்து தப்பியோடி ஓமானில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு கடந்த 18ஆம் தேதி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அதன் பின்பு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பு சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதும் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிவால்வர் ஒன்றும் 12 ரவைகளும் மட்டக்குழி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனியார் துறை ஊழியர்களுக்கான தொடர்ந்து பரவச்சீட்டு குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி தனியார் துறை ஊழியர்களுக்காக இணைய வழித்தோடாக தொடர்ந்து பரவச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் வசதியை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் அரசு துறை ஊழியர்களுக்காக இணைய வழியூடாக தொடர்ந்து பரவச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதி கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கமைய அக்டோபர் மாதம் அளவில் எதுவித சிக்கல்களுமின்றி தனியார் துறை ஊழியர்களுக்கும் இந்த இணைய வழி தொடர்ந்து பரவச்சீட்டு வசதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அத்தோடு நாடு முழுவதும் உள்ள சாரதிகள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் புதிய சட்ட விதிகளும் ஒழுங்கு விதிகளும் அறிமுகப்படுத்தப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மொனராகலை கும்பகென பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்த 5 தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கும்பகென பகுதியில் உளவியந்திரமும் டிப்பர் லோரியொன்றும் மோதிக்கொண்டதில்
ஐவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிப்பர் லொரியில் பயணித்த 10 பேரில் 8 பேர் படுகாயமடைந்து மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதன்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 உள்ளிட்ட 5 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் பூசை வழிபாட்டிற்காக குடும்பமாக டிப்பர் லொரியில் சென்ற போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் தொடப்கஸ்லந்து, புத்தள மற்றும் ஹொரபொக்க பகுதிகளை சேர்ந்த ஆர்.டி. ஷெஹான் எரங்க 20 வயது மற்றும் 55 வயதுடைய நிரோஷன் தேவேந்திர, 56 வயதுடைய ஏ.எம். திலகரத்ன பண்டார, 21 வயதுடைய பசிந்து தினேஷ் மற்றும் 31 வயதுடைய தாரக மதுஷான் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் உயிரிழந்தவர்களில் ஏ.எம். திலகரத்ன பண்டார மற்றும் பசிந்து தினேஷ் என்பவர்கள் தந்தை மற்றும் மகன் ஆவார். இதனை அடுத்து விபத்திற்குள்ளான டிப்பர் லொரி சாரதி மற்றும் பயணிகளை ஏற்றி வந்த உளவியந்திர சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி முரசுமாட்டி பகுதியில் உளவியந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கி 3 வயது சிறுவன் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை சிறுவன் தனது உறவினரின் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த உளவியந்திர பெட்டியில் நின்று கொண்டிருந்த போது தவறுதலாக வாகனத்தை இயக்கி திருப்ப முயன்ற போதே சிறுவன் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இதனை அடுத்து உடனடியாக மீட்கப்பட்ட சிறுவன் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக உளவியந்திரத்தை இயக்கிய சாரதியை கைது செய்துள்ள கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த குழந்தையின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டுநர்கள் மற்றும் முந்துரளிகள் பயணிகள் வாகனங்களை கவனிக்காமல் விட்டு செல்வதால் வாகனங்கள் மற்றும் முந்துரளிகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் வாகனங்களுக்குள் வைக்கப்பட்டிருந்த முக்கிய ஆவணங்கள் மற்றும் பொருட்களும் திருடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சில முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் முந்துரளி ஓட்டுநர்கள் இயந்திரம் இயக்கிய நிலையிலேயே வாகனத்தை விட்டு செல்வதாகவும் இதனை பயன்படுத்தி குற்றவாளிகள் வாகனத்தை திருடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இரவு நேரங்களில் அல்லது ஆழ்நடமாட்டம் குறைந்த இடங்களில் வாகனங்களை நிறுத்தும் போது பொதுமக்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் கோரியுள்ளனர். வாகனம் திருடப்பட்டால் உடனடியாக 119 அல்லது 118 என்ற காவல்துறையின் அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கோ தகவல் தெரிவிக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். எரிபொருள் விலை மாற்றங்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய பதிலளித்துள்ளார். எரிபொருள் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்வதாகவும் இதற்கு நீண்டகால தீர்வொன்றை அரசாங்கம் முன்னெடுக்குமா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதமர் குறைந்த வருமானம் கொண்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த ஆண்டும் அரசாங்கத்தினால் நிவாரண திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன் கீழ் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட சில துறைகளுக்கு எரிபொருள் நிவாரணம் மற்றும் மின்சார கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதமர் குறைந்த வருமானம் கொண்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவது முறையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் கீழ் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட சில துறைகளுக்கு எரிபொருள் நிவாரணம் மற்றும் மின்சார கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 25,563 குடும்பங்களைச் சேர்ந்த 81,605 நபர்கள் கடுமையான நீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதாக தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் தெரிவித்துள்ளது. அம்பாறை, பொலனறுவை, மட்டக்களப்பு, பதுளை, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களை இந்த வறட்சியான வானிலை கடுமையாக பாதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்னினோ நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய வறட்சி நிலைமைகளை எதிர்கொள்வதற்காக தடங்கலின்றி நீரை வழங்குவதையும் விரைவான நடவடிக்கைகளையும் எடுப்பதையும் நோக்கமாக கொண்டு பாதுகாப்பு அமைச்சினால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி சிறப்பு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தம்மிக படபெந்தி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நீர் வசதிகளை வழங்குவதற்காக நடைமுறையில் உள்ள சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளில் தேவையான திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன.
கொழும்பின் புறநகர் பகுதியான கால்கிச பகுதியில் பெருந்தொகை தங்கம் மற்றும் பணம் கொள்ளையிட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பீரிஸ் வீதி பகுதியில் உள்ள வீடொன்றை உடைத்து 2 கோடியே 40 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியதாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் திகதி 1 கோடி ரூபாவிற்கும் அதிகமான தங்க நகைகளின் ஒரு பகுதி மற்றும் 15,000 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கால்கிச தர்மபால வீதியில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தேகிவள ஓபன் பகுதியில் வசிக்கும் 29 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் திருடிய பணத்தில் சுமார் 1 கோடி ரூபாவை செலவிட்டு 18 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஆப்பிள் ரக 3 கையடக்க தொலைபேசிகளையும் மற்றும் கையடக்க தொலைபேசிகளையும் கொள்வனவு செய்துள்ளார். மேலும் எஞ்சிய பணத்தில் ஒரு பகுதியை இரவு நேர கேளிக்கை விடுதிகளில் செலவிடுவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கடந்த 18ஆம் திகதி வீட்டில் வசிப்பவர்கள் தமது உறவினர் ஒருவரின் நெதிமால பகுதியில் அமைந்துள்ள வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் 19ஆம் திகதி பீரிஸ் வீதியில் உள்ள தமது வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வீட்டில் இருந்த பொருட்கள் கலைக்கப்பட்டிருந்ததை அவதானித்துள்ளார். இதனை அடுத்து வீட்டில் சோதனையிட்ட போது மேல் மாடியில் அமைந்திருந்த ஜன்னல் ஒன்றை உடைத்து வீட்டிற்குள் திருடன் நுழைத்துள்ளார். 1 கோடி ரூபாய் பணத்தையும் 1 கோடி 40 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான அனைத்து தங்க நகைகளையும் திருடி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. திருட்டில் ஈடுபட்ட நபர் அதே ஜன்னல் வழியாக தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர்கள் உடனடியாக கால்கிச போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சுற்றுப்புறங்களில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து தப்பி சென்ற சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.